அதாவது நம்ம என்ன பொருள் நம்ம பண்ணுறோம், விற்கிறோமா இல்லை செய்கிறோமா இல்லை வாங்கி விற்கிறோமா, ஸோ எது பண்ணாலும் அந்த பொருளோட விஷயம் என்ன, டெக்னிக்கலாக என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதனோட அம்சங்கள், அதாவது நன்மைகள், அதாவது விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் வச்சுக்கிற ப்ராடக்டை யோசிங்க. அந்த பொருளில் ஒரு 5 அம்சங்கள், 5 பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு கண்டுபிடிங்க. அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மிக்சி விற்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது, 750 வாட்ஸ் மிக்சர், அதில் ஸ்ட்ரக்கப்பே ஆகாமல் சட்னிலாம் அரைக்க முடியும் அப்படின்றது ஒரு பெனிஃபிட் இல்லையா? அதே மாதிரி வேறு என்னெல்லாம் சொல்லலாம். அது கூட நம்ம 3 ஜார் சொல்கிறோம், 3 ஜார் கொடுக்குறோம், அது சட்னிக்கு யூஸ் பண்ணலாம். பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ஒரு 3 ஜார் தரோம் அப்படின்றப்போ அது ஒரு அட்வான்டேஜ். வேறு என்ன பெனிஃபிட் கொடுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ்லேயும் ஓடும். ஒரு 175 வாட்ஸ் இருந்தாவே போதும். 175 வாட்ஸ்லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். ரொம்ப சூப்பர். ஸ்டெபிளைசரே தேவையில்லை, அருமையாக ஒர்க் ஆகும். வாரண்ட்டி 5 வருஷம் இருக்குது. ஸோ ஒரு மிக்சருக்கு நம்மளால் எவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மிக்சியோட பவர்ஃபுல், இந்த மிக்சி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அது கூட என்ன மாதிரியான ஜார்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறோம், இது லோ வோல்டேஜ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரியான நன்மைகளை நீங்கள் ஒரு 5 முதல்ல எழுதுங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிற தொழிலில் உங்கள் ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ளவரிஸ்ட்டாக இருக்கீங்க, மேரேஜுக்கு அந்த கிஃப்ட் மாதிரி ஃப்ளவர் பிளேட்ஸ் தரீங்க அப்படின்னா அதில் எழுதுங்க என்ன 5 அம்சம், நான் என்ன மாதிரிலாம் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன், அதனோட குவாலிட்டி எங்கேருந்து இருக்குது, ஸோ எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தைகள்லாம் போடணும். கண்டுபிடிங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதா, அது மாதிரி என்ன விஷயங்களை கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் டெக்ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான கிளாத் மெட்டீரியல், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் காட்டன் இருக்குது, நைலான் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த பெனிஃபிட்லாம் என்ன இருக்குது. அப்புறம் வேறு என்ன அதில் ஹெல்த் ரிலேட்டடான என்ன பெனிஃபிட் ஏதாவது இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பொருளோட அந்த அம்சங்களை முதல்ல லிஸ்ட் ஒரு 5 லிஸ்ட்டு எழுதுங்க. இன்கேஸ் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த மைக் இருக்குது அப்படின்னா, இந்த மைக் யாருக்கு, யாரெல்லாம் வாங்கலாம், ஏன் இதை வாங்கணும், எதுக்கு இதை வாங்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம எழுதணும். இது யாருக்கு, எதுக்கு வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த 3 கேள்வியும் நமக்கு பதில் தரணும். ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்களுக்கு அது யூஸே ஆகலை, டோட்டலாக அது வேஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஒரு பொருள் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கிறாங்க, இல்லை ப்ராடக்ட் வாங்கிக்கிறாங்க, இல்லை சொல்யூஷன் வாங்குறாங்கன்னா, அந்த கஸ்டமரோட நீட் பேஸ்டாக கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்ஸை நம்ம வச்சுருந்து அதுக்காக சேல் பண்ணணும். இது நார்மலாக. இல்லை நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் வச்சுட்ருக்கீங்க, அந்த ப்ராடக்டை யார்கிட்ட விற்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட அம்சங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் என்ன பொருள், இதனால் என்ன பெனிஃபிட், யாருக்கு பெனிஃபிட், எப்படி பெனிஃபிட், இதனால் ரிசர்ச் பண்ணணும். பொருளை பற்றி யோசிங்க. பொருள் பற்றின அதனோட அந்த பொருள் தேவையா இம்மீடியட் லைஃபுக்கு, இது மூலமாக அந்த பொருள் மூலமாக அந்த பொருளை அனுபவிக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சி லிஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொருளுக்கான பெனிஃபிட்டை எழுதி முடிங்க. ஃபஸ்ட்டு எழுதி முடித்து அதை வாடிக்கையாளர், உங்கள் கஸ்டமருக்கு இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றத அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். சார் நீங்கள் இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இந்த பெனிஃபிட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். விற்கிறவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் வாங்குறவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும், உங்கள் பொருள் மேலே நம்பிக்கை வரும். உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இது நான் விற்கிறேன் சார், இந்த மவுஸ் நான் விற்கிறேன், பட் இது நீங்கள் எத்தனை நாள்லாம் பேட்டரி நிற்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சேல் பண்ணுறேன் சார்னா இன்றைக்கி வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொருளை பற்றின ரொம்ப நாலேஜ் இருக்கணும். எக்ஸாம்பிள், இந்த மவுஸ் அப்படின்னா இது ஒயர்லெஸில் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒயர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஒயர்லெஸ் சார். ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதில் பேட்டரி போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. வாவ், எவ்வளோ பெனிஃபிட் அது. 3வது, இது ரொம்ப லைட் வெயிட் சார், நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணலாம். 3வது சூப்பர். 4வது, இது மெயின்டெனன்ஸே கிடையாது சார், 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா பொருள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். ஒயர்லெஸ் இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது,
அதே மாதிரி ப்ரைஸும் நாமினல் ப்ரைஸாக இருக்குது. 5வது 5 வருஷம் வாரண்டி தரோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பிராண்ட் லாஜிடெக் மவுஸை வாங்கிடுவோம். அதே மாதிரி வாங்கினப்பாடு கண்டிப்பாக அந்த சொன்னதெல்லாம் நம்ம என்னென்னலாம் பெனிஃபிட்னு ப்ராமிஸ் பண்ணோமோ அந்த ப்ராமிஸு அந்த ப்ராடக்ட்டில் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வாங்கினதை நான் யார் கேட்டாலும் என்ன சொல்லுவேன்னா, இப்போது என்ன சொல்லுவேன், இப்போ லாஜிடெக் ஒயர்லெஸ் மவுஸ்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, லாஜிடெக் இந்த மாடல் வாங்கிக்கப்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரியலாக நான் அதை அனுபவிக்கிறேன். இந்த பொருளை சரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி என்னால் 5 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நிறைய கோர்ஸுங்களை நான் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொருள் எனக்கு உண்மையாலுமே லாபகரமான பொருள், என் தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது இல்லையா? அதனால் இந்த பொருள் எல்லாருக்கும் நானே ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங்காக 4 பேருக்கு சொல்லுவேன். இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு லாஜிடெக் மவுஸ்னால் கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும். ஏன்னா நான் சொன்ன விஷயம் உங்கள் மைண்டில் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு பிராண்டிங்கோட அடிப்படையே. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பொருளை விற்கணும், அந்த பொருள் விற்கிறதுக்கு 5 அம்சங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளோட சூட்சமம், அந்த பொருளோட சீக்ரெட்ஸ், அந்த பொருளோட பியூராக எக்ஸலண்ட்டான பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம விற்கிற பொருள் ரிலையபிளாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். சும்மா ஒரு குவாலிட்டி இல்லாத பொருளை வாங்கி லோ ப்ரைஸ்க்காக விற்கிறோம் அப்படி விற்றுட்டா நாளைக்கு கஸ்டமர் நமக்கு திரும்பி வரணும். ஒரு பொருள் நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க திரும்பி வரணும். ஸோ அதுக்கு குவாலிட்டியாகவும் சோர்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு சிம்பிள் 5 சிறப்பம்சங்களை எழுதிட்டு அதை உங்கள் கஸ்டமருங்க வரவங்களப்போ சொல்லுங்கள். நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறப்போ அந்த பொருளை இன்கேஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த 5 அம்சங்களையும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்.